வணக்கம் சகோ. இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா நடிப்பில் ரிலீஸ் ஆன சூதுகவும் பார்ட் 2 படம் ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பரத் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆன ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் படம் ஜனவரி 17 ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலி படம் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் ஜனவரி 15 ஆஹா தமிழ் ஓடிடியில் தமிழில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆஹா தமிழ் ஓடிடியில் இப்போதைக்கு சிவாவுடைய சூதுகவும் பார்ட் 2 படம், ஃபேமிலி படம், ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ், அதே முகம் அப்படிங்கிற இந்த 4 படங்களும் இப்போ ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேற மாதிரி ட்ரிப் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸையும் ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அலங்கு படம் இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரஃபில் கிளப் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாணி அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஜனவரி 16 சோனி லிவ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎம் காதலன் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி மனோர்மன் மேக்ஸ் ஓடிடியில் மலையாளம், தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சர்வேவ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாலிவுட் ஆக்டர் ரித்திக் ரோஷனுடைய ஃபேமிலி டாக்குமெண்ட்ரி சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் த ரோஷன் அப்படிங்கிற டைட்டிலோட ஜனவரி 17 ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. பேக் இன் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஜனவரி 17 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் போர்டு ரிலீஸ் ஆகுது. ஹெல் பாய் த க்ரோக்கட் மேன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஜனவரி 17 லயன் கேட் ப்ளஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. த உமன் இன் த வால் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி பேரமவுண்ட் ப்ளஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வாரம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே ஜனவரி 12, ஜனவரி 14 அப்படின்னு இந்த டேட்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஜனவரி 17 இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பாலகிருஷ்ண பாலையா நடிப்பில் ஜனவரி 12 தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன தாக்கும் மகாராஜா படம் இப்போ தமிழ் டப்போட ஜனவரி 17 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, இந்த வாரம் இந்த படங்களாக தான் தமிழில் தியேட்டர்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகிற படங்கள். அடுத்து இன்னைக்கான சில சினிமா தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆக்டர் கெத்து தினேஷ் ஹீரோவை நடிச்சிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு கருப்பு பல்சர் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டைரக்டர் நானி டைரக்ஷன் பண்ணியிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு நம்ம சூரிய அண்ணா அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு டெலிவரி பாய் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பர்த்டே, அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் டேரக்டர் ஆறுமுககுமார் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி ஹீரோவை நடிச்சிருக்க ஏஎஸ் படத்தில் இருந்து விஜய் சேதுபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்துலேருந்து மட்டும் இல்லாமல் டைரக்டர் மிஸ்கின் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ட்ரெயின் படத்தில் இருந்தும் விஜய் சேதுபதிக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த 2 படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்க, செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் டிராகன் படம் பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து தான் இப்போ எஸ்டிஆர் சிம்பு வச்சு ஒரு புது படத்தை டைரக்ஷன் பண்ணுறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படத்தை டிராகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ஏஜிஎஸ் அர்ச்சனா கல்பாத்தியை தான் ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. இங்கே டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த எஸ்டிஆர் ஃபேன்ஸ் பிப்ரவரி 14 அப்புறம் நான் உங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதாவது டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இப்போ டிராகன் படத்தை முடிச்சிட்டாரு. அந்த படமும் பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதனால தான் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பிப்ரவரி 14 அப்புறம் நான் எஸ்டிஆர் சிம்பு படத்தை நான் ஃபுல் ஃபோக்கஸாக டைரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு நியூஸை சொல்லியிருக்காரு. இவர் ஒரு படத்தை கையில் எடுத்துக்கிட்டாருன்னா குறைஞ்ச நேரத்திலே அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவார். டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 3 மாதம் இல்லை 4 மாதம் தான் டைம் எடுத்துப்பாரு. அதுக்குள்ளவே அந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணிடுவார். இப்போ நம்ம எஸ்டிஆரை வச்சு இவர் டைரக்ஷன் பண்ண போகிற அந்த படத்துக்கும் இப்படி தான் 3 இல்லை 4 மாதத்துலேயே இந்த படத்தை முடிச்சு குறைஞ்ச நேரத்திலே படத்தை முடிச்சு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாலிவுட் ஆக்டர் சாய்ஃப் அலி கான், அதாவது ஆக்டர் கரீனா கபூருடைய ஹஸ்பண்ட் ஆக்டர் சாய்ஃப் அலி கான் வீட்டுக்கு யாரோ ஒருத்தன் திருட வந்து அவங்க வீட்டில் இருந்த வேலைக்காரி மேலே கத்தியை வச்சு மிரட்ட அதை ஆக்டர் சாய்ஃப் அலி கான் போய் தடுக்க போய் அவரை அந்த திருடன் கத்தியால் 6 முறை குத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். இப்போ ஆக்டர் சாய்ஃப் அலி கான் தாக்கப்பட்ட இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ சாய்ஃப் அலி கான் ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு. சாய்ஃப் அலி கான், அவருடைய ஒய்ஃப் கரீனா கபூர், இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த பாலிவுட் நடிகர்களும் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்டில் நடிகர்கள் இருக்கிறதுனால எப்பயுமே அந்த இடத்துல பாதுகாப்பு, செக்யூரிட்டிஸ் அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த டைம்லையும் ஒருத்தன் திடீர்னு திருட வந்து எப்படி சாய்ஃப் அலி கானை அட்டாக் பண்ணா அப்படிங்கிறதே தெரியல. இப்போ ஒட்டுமொத்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியும் சோகத்தில் இருக்காங்க. போலீஸ் இந்த கேஸை தான் இப்போ தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. சாய்ஃப் அலி கான் அட்டாக் பண்ணப்பட்ட இந்த நியூஸ் தான் இப்போ எல்லா நியூஸ் சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸாக ஓடிட்டு இருக்கு. ஒரு வழியாக டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம தலை இயக்கி நடிச்சிருக்க விடாமுயற்சி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விடாமுயற்சி படத்துடைய ட்ரைலர் மாசா இருக்கு. படம் ஹாலிவுட் ஸ்டைலில் செம சூப்பராக எடுத்திருக்காங்க. கேமரா ஒர்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக பொங்கலுக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிருந்தா இந்த படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலையா அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஆனாலும் நம்ம தலை படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் நமக்கு பொங்கல் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டாட போகிறாங்க. இப்போ விடாமுயற்சி படம் பிப்ரவரி 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம். இப்போ உண்மையான தலைப்பொங்கல் எப்போனா பிப்ரவரி 6 தான் உண்மையான தலைப்பொங்கல். இன்னைக்கு தான் பயங்கரமாக தலை ஃபேன்ஸ்லாம் கொண்டாட போகிறாங்க. விடாமுயற்சி படம் பிப்ரவரி 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திர டைரக்ஷனில் நம்ம தலை இயக்கி நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது.
ஆகுது. பேக் டு பேக் நம்ம தலை இயக்கியோடைய படங்கள் ஒரு மாசம் கழிச்சு ஒரு படம் அப்படின்னு ரிலீஸ் ஆக போது. இந்த நியூஸ் பல ஃபேன்ஸுக்குலாம் ஒரே கொண்டாட்டமான நியூஸ் தான். டைரக்டர் நெல்சன் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 1 படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் ஜெயிலர் 2 படத்துக்கான அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை செம்ம மாசாவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வீடியோ பார்த்த எல்லாருமே பயங்கரமாக பாராட்டினாங்க. சில பேர் மட்டும் இந்த வீடியோவில் இருக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இல்லை, டூப்பு வச்சு தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஜெயிலர் 2 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனே அஃபிஷியலாக ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசருடைய பிஹைண்ட் த சீன் டைட்டில் டீசர் மேக்கிங் வீடியோவை இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் டூப்புன்னு சொன்னீங்களோ அவங்களாம் இந்த மேக்கிங் வீடியோ பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு தெரியும் சீன் பை சீன் எப்படியெல்லாம் டைரக்ட் பண்ணி டைரக்டர் நெல்சன் எடுத்திருக்காரு அப்படின்னு. இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய டைட்டில் மேக்கிங் வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் சகோ, இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் வேல் டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.